Hello all, welcome to our crafty world family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்துட்டு தீபாவளிக்கு டெக்கரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசின் ஆர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா கம்யூனிட்டி டாப்ல வந்துட்டு ஒரு ஓட்டிங் போல் வச்சிருந்தேன். சோ ரெசின் ஆர்ட்ஸ் வேணுமா இல்லாட்டி பேப்பர் கிராஃப்ட்ஸ் வேணுமா சோ தீபாவளி ரிலேட்டடா உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்ட்ஸ் வேணும்னு வந்துட்டு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி வச்சிருந்தேன். மோஸ்ட்லி அதுல வந்துட்டு ரெசின் ஆர்ட்ஸ் தான் வந்துட்டு ஓட்டிங் அதிகமா வந்ததனால ரெசின் ஆர்ட்ஸ் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். இனிமே நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய கம்யூனிட்டி டாப்ல போஸ்ட் போட போறேன். சோ ஓட்டிங் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்க போகுது. சோ ரெகுலரா வந்துட்டு கம்யூனிட்டி டாப் செக் பண்ணிட்டே இருங்க. உங்க ஓட்டிங்ஸை வந்துட்டு அதில் போட்டுட்டே இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சிம்பிளா ரெசின் ஆர்ட்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தீபாவளி அண்ட் ஃபெஸ்டிவ் சீசனுக்காக வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு நிறைய பபிள்ஸ் வர மாதிரி நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த பபிள் பஸ்டர் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நிறைய பபிள்ஸ் வர மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பபிள் பஸ்டர் வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அந்த ரெசனில் மிக்ஸ் ஆன உடனே அதில் இருந்த எல்லா பபிள்ஸுமே போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு 100% வந்துட்டு ஒர்க் ஆகுது. எனக்கு வந்துட்டு நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதோட ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிளைண்டாக வாங்க வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ண ரிவ்யூ சொல்லிடுறேன். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்ற ஒரு குவெஷன் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பெருசாக கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெசினை வந்துட்டு 3 கப்ஸில் வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அதில் ரெட் கலர் பிரைட் ரெட் மைக்கா பவுடர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி அகேட் மோல்டில் வந்துட்டு பாதி வரைக்கும் வந்துட்டு போர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்பில் இருக்க ரெசின் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மீதி இருக்க சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெசின் வந்துட்டு போர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப் சைடு வந்துட்டு ரெட் கலர் ரெசின் அண்ட் பேலன்ஸ் ஹாஃப் சைடு வந்துட்டு கிளியர் ரெசின் ப்ளஸ் கோல்டன் ஃப்ளேக்ஸ். ஸோ இந்த மிக்சரில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளேட் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த காம்பினேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் ரெட்டுக்கு பதிலாக வேறு எந்த கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடு ஒரு கலர் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக வந்துட்டு பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு பிளேட்டுமே வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்லையுமே 2:1 ரேஷியோ வந்துட்டு ரெசன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயுமே பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணி எல்லா பபிள்ஸுமே வந்துட்டு உடைச்சாச்சு. இப்போது அதுவுமே வந்துட்டு 3 கப்ஸில் ஈக்குவலாக வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்துட்டு நான் மைக்கா பவுடர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இதில் வந்துட்டு கோல்டன் மைக்கா பவுடர், நெக்ஸ்ட் ப்ளூ மைக்கா பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் மைக்கா பவுடர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கலர் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாலும் பபிள்ஸ் வர்றது தான் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி ஒரு இஷ்யூவும் இருக்காது. பபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் பாப் அவுட் பண்ணி உடச்சிடலாம். அப்படி இல்லாட்டி பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான வே தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போது 3 மைக்கா பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தனித்தனியாக வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி வந்துட்டு இந்த சின்ன இது 5 இன்ச் மோல்டு. ஸோ இந்த மோல்டில் வந்துட்டு ஒரு லேயராக வந்துட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் லேயர் வந்துட்டு கோல்டன் கலர் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன்ல அந்த ரெசின் வந்து நல்லா போர் பண்ணிக்கிறேன். போர் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெசினை வந்துட்டு இந்த மாதிரி செகண்ட் லேயரில் வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் வந்துட்டு நான் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக கொடுக்கும்போது அந்த மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு ஒன்று கூட ஒன்று மர்ஜ் ஆகும் போது நல்லாயிருக்கும். அந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு நான் அகைன் கோல்டன் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு கோல்டன் அதிகமாக இருக்கும் அந்த காம்பினேஷன் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கோல்டு ஃப்ளேக்ஸுமே அந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 3 கலருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணும்போது அது இந்த மந்த்ரா பிளேட் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான அவுட்லுக் வந்துட்டு கொடுக்கும். இப்போ இது வந்துட்டு நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். இந்த 2 பிளேட்ஸுமே வந்துட்டு நமக்கு பூஜா பிளேட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ தீபாவளிக்கு
வந்துட்டு நம்ம தியா அந்த விளக்கெல்லாமே வந்துட்டு ஏற்றுவோம்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸில் வந்துட்டு வச்சு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க, அந்த கேண்டில் ஹோல்டர்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருப்பேன். அவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த அவுட்கம் வந்துருந்துச்சு. ஸோ இப்போது 6 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ரெசின் பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டிமோல்டிங் பண்ணிடலாம். ஸோ டிமோல்டிங் பண்ணுறது எப்பவும் போல் ஒரு ரிலாக்ஸிங்கான வேலை. அதில் வந்து டிமோல்டிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அகேட் வந்துட்டு 6 இன்ச் அகேட் வந்து நம்ம டிமோல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 இன்ச் பிளேட் வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த 2 கலர் காம்போவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் வந்துட்டு சென்டரில் கேண்டில் ஹோல்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கும்கும் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு சைடில் கொஞ்சமாக 2 ஸ்டாப்ஸ் மாதிரி வச்சுட்டேன். இப்போது கேண்டில் வந்துட்டு நம்ம லைட்னிங் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. எனக்கு பர்ஸ்னலாக இது 2 பிளேட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது 2த்தில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ்வலாக தீபாவளிக்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற கிராஃப்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு ரெசின் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு செஞ்சு பார்க்கும்போது ஒரு ரொம்பவே யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு ஐடியாஸாக இது எனக்கு தோணுச்சு. ஸோ யூஸ்வலாக இருக்கிறத விட உங்களுக்கு இது வந்துட்டு பிடிச்சிருக்கா, நீங்களுமே இது ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்றதுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு நான் அகைன் சொன்ன மாதிரியே எனக்கு 2 பிளேட்ஸுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இருட்டில் வந்துட்டு பார்க்கும்போது அந்த கேண்டில் ஹோல்டர் சைட்ஸில் இருக்க ஹோல்ஸ் வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது ஒரு மாதிரி லுக்காக அழகாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த கேண்டில்ஸோட காட்டுறேன். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். ஹாவ் அ கிரேட் டே.